செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே பாலாழி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே எங்கள் வீட்டுக்கு வரலட்சுமி விரதத்துக்கு வந்து இந்த முதல் நிறைய பெண் குழந்தைகள் நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஃபேமிலிஸ் மட்டும்தான் வச்சு கும்பிட்டதுனால 3 பேர் மட்டும்தான் வந்திருந்தாங்க. இந்த வாட்டி இங்கே எல்லாம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து எங்கள் பசங்களும் ஆரத்தி காமிக்கிறாங்க. அவங்கள ஏன்னா நான் சாமி கும்பிடும்போது இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இவங்களை வச்சு நான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ்க்கு ஃபஸ்ட்டு நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தாங்க நான் வந்து நலங்கு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு குட்டீஸ்கிட்டேருந்து நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எனக்கு. இவங்க வந்து இந்த பிங்க் கலர் நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன் இல்லைங்களா, இவங்களும் இன்னொருத்தவங்க பிங்க் கலர் ஒரே மாதிரி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து போன வருஷம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருந்தாங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சிங்க. இவங்க ரொம்ப குட்டி சுட்டி ரொம்ப அழகாக அழகாக இவங்க 2 பேருக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா போன வருஷம் இதை விட கொஞ்சம் குட்டியாக இருந்தாங்க. இந்த வருஷம் அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் நான் வைக்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து குட்டீஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வளையல் வாங்கி வச்சுட்டாங்க. 2 சைஸ் வாங்கி காமனாக வச்சுட்டேன். பெரியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறேன் இல்லைங்களா, அந்த பேக்லேயே வளையல் வந்து நான் எல்லாருக்குமே வச்சுருந்தேன். அதில் குட்டீஸ்க்கு மட்டும் தனியாக வாங்கி வச்சது நலங்கு வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து வளையல் அப்படியே நான் போட்டு விட்டுட்டேன். எடுத்து எல்லாருக்கும் ஒரு 3 கலரில் நான் வளையல் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் சஃபேர் கிரீம்னு சொல்லிட்டு 3 கலர் வளையல் வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்து அவங்களுக்கு ரேண்டமாக அப்படியே வர குழந்தைங்களுக்கு அழகாக கலராக வாங்கி வளையல் கையில் போட்டு விட்டுட்டு அவங்ககிட்ட லாஸ்ட்டாகவே பண்ணதில்லை. என் பசங்களாம் வந்து போன வருஷம் பண்ணப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப தெரியல. இந்த வருஷம் நல்லா கருத்து தெரியல, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எது பக்கமும் அந்த பக்கமும் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியிலேருந்து நிறைய பேர் கூப்பிடலங்க. நான் வரலட்சுமி பிளான் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27 பேர் அப்படின்னு பண்ணேன். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 36-37 பேர் வந்திருப்பாங்கங்க. அவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் நான் பண்ணி கொடுத்தேன். ஒரு 3 பேர் மட்டும் லாஸ்ட்டில் ரெடி பண்ணி மற்றபடி எல்லாருக்குமே முன்னாடி போட்டு வர ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வரவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம 6:15 நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதுனால எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே வர ஆரம்பித்தோடனே 1 by 1 அப்படியே நெக்ஸ்ட்டு குட்டீஸ்க்கு அப்புறம் பெரியவங்களுக்கு வரவங்களுக்கு எல்லாத்தையும் லைன் பை லைனாக நான் நலங்கு வச்சு அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணுறது இந்த பக்கம் கார்பெட் போட்டுருந்தேன் ஹாலில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் நான் நெய்வேத்தியம் பண்ண ஸ்வீட்ஸில் கொடுத்தேன். இவங்களும் எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க. சாமிக்கு நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகை நெய்வேத்தியம் பண்ணியிருந்தாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பாயாசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப உகந்தது வந்து இன்றைக்கி பச்சை பயிரில் ஏதாவது செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எங்கள் மாமியார் சுழியம் நல்லா செய்வாங்க, அதனால் பச்சை பயிர்க்குள்ள ஸ்டஃபிங் சுழியம் வச்சு நாங்கள் சுழியம் ஒரு நெய்வேத்தியம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் அதுக்கப்புறம் வந்து ராஜ்மாவும் காராமணியும் போட்டு நான் சுண்டல் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா காரம் ஒன்று இருக்கணுன்றதுக்காக அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லட்டுங்க. அது என்ன லட்டுனா கடலைப்பருப்பு நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு அது கூட நம்ம வெல்லமும் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு லட்டு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லட்டு ஒன்று செஞ்சு பொடிச்ச கடலை லட்டு ஒன்று செஞ்சது 5 நெய்வேத்தியம் வச்சேங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரவங்களுக்கு எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து நாங்கள் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து குலோப் ஜாமுனும் சுண்டல் அப்புறம் சொய்யும் எல்லாமே வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த பக்கம் வச்சவங்கெல்லாம் இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுத்து சாப்பிட உட்காந்துருந்தாங்க. அப்படியே அடுத்தடுத்து வரவங்களுக்கெல்லாம் உட்கார வச்சு இந்த நலங்கு வச்சு அதுக்கு அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து நிறைய பேரை கூப்பிட முடியல. நான் இன்னும் வெளியிலேருந்து நிறைய பேரை கூப்பிட்ருந்தேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் நிறைய பேர் கூப்பிட்ருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 50க்கு மேலே போயிருக்கேன், 55 மேலே போயிருக்காங்க எனக்கு. இதுவே வந்து 37 பேர் வந்திருக்காங்க. நான் வந்து 27 பேருக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த தாம்பூலம். அதுக்கப்புறம் ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடை வச்சுருக்கோம் இல்லைங்களா, துணிக்கடை ஷாப் வச்சுருக்கோன்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அதுக்கப்புறம் எல்லாமே ப்ளவுஸ் பிட்டு புடவெல்லாம் எடுத்து கடைசியாக வந்த ஒரு 3 பேருக்கு மட்டும் நான் புதுசாக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அது கூட இந்த டைம் இருந்தது. அவங்களுமே எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் என்னோடய கஸ்டமர் ஒருத்தவங்க, என்னோடய ஷாப்பில் கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர் அவங்க. அவங்களும் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்க ஒரு 8:30 8:40க்கு மேலே தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்குமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நான். அதனால் எனக்கு ஒன்றும் நம்ம கடை வச்சுருக்கோங்க, நம்ம உடனே ஈஸியாக ரெடி பண்ண முடிஞ்சது. வெளியில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் இல்லாமல் நான் வீட்லேயே ப்ளவுஸ் பிட்டு எல்லாமே கடையில் இருந்த சாரீஸ் இதை வச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்தவங்களுக்கு. ஆனால் இவ்வளோ பேர் கரெக்டாக நான் சொன்னவங்க எல்லாம் வந்துட்டாங்க. நான் காலையில் தாங்க குங்குமம் கொடுக்கவே ஆரம்பித்தேன். வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 10 மணி போல் அந்த மாதிரி. ஏன்னா அன்றைக்கி எனக்கு பர்த்டே வேறு இல்லைங்களா, அதனால் நான் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் நான் தாம்பூலமே கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இவ்வளோ பேர் வந்தாங்க. கடைசியாக இப்போ வந்து ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க தான் என்னோடய பெரிய அக்கா.